என்ன அழகா தூங்குதுங்க. மாமா வந்துட்டா போதும், கோழி கூவுறது எதுவும் காதுல விழுவாது. பள்ளிக்கூடத்துக்கு வேற மணியாச்சு, இல்லைன்னா கூட கொஞ்ச நேரம் தூங்க விடலாம். டே வேலு, பாக்கியா, ஏம்மா கொஞ்ச நேரம்மா. பள்ளிக்கூடத்துக்கு மணி ஆயிடுச்சுடி. எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு தாண்டி கரெக்டா இருக்கு. எந்திரிடி. ஏம்மா அப்படி பண்ற? டே வேலு, எந்திரிடா. ஏக்கா, ஏன் எல்லாரும் எழுப்பிட்டு இருக்க? மணி 5 தானே ஆகுது. ஆமா தம்பி, இதுங்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு மொழிவி தின்னுட்டு போறதுக்கே மணியா இருந்தா, அதனாலதான் இப்பயே எழுப்பி விட்டுருவ. நீ படுத்து தூங்கு கண்ணு. நான் பள்ளிக்கூடத்துக்கு இதுங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு அப்புறமா உன்னை எழுப்புறேன். இல்லக்கா, எனக்கும் தூக்கம் வரல, டயர்டா இருந்துச்சு. அதனால நேற்று மதியானம் தூங்கினதே ஒரு மாதிரி இருக்கு. நானும் எந்திரிச்சுக்கிறேன். சரிடா தம்பி, நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்டா. குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவா. ஏம்மா அதுக்குள்ள செஞ்சுட்டியா காலையில சாப்பாடு? ஆமா பாக்கியா, காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு சமைச்சிட்டு வாச தெளிச்சு கோலம் போட்டுட்டு இப்பதான் வந்து உங்களை எல்லாம் எழுப்பலான்ட்டு வாரேன். இங்க பாரு, இத்தனை பேர் பேசிட்டு இருக்கோமே, அந்த எருமை எந்திரிக்கிறானா பாரு. ஏக்கா நீ போ, நான் வேலுவை எழுப்பி கூட்டிட்டு வரேன். சரி கண்ணு, உனக்கு பிடிச்ச மசாலா டீ போட்டு வைக்கிறேன், சீக்கிரம் வா. ஏக்கா, நான் துபாயில இருந்து வந்ததே மெயினா உன் மசாலா டீ குடிக்கிறதுக்கு தான். இப்பவே ஓடி வரேன், இரு. மாமா இங்க என்ன பண்றீங்க? வேப்பங்குச்சி பறிச்சிட்டு இருக்கம்மா. எதுக்கு மாமா அது? பல்லு விளக்க தான். இதுல பல்லு விளக்குனா பல்லு ரொம்ப உறுதியாகவும் நல்லா கிளீனாகவும் இருக்கும். உங்க வயசுல இருக்கும் போதுதான் இதுதான் எங்களுக்கு பிரஷ்ஷே. காலையில எந்திரிச்சு வந்து இதை உடைச்சு நல்லா பல் தேய்ச்சாதான் பல்லு நல்லா கிளீனா இருக்கும், வாயும் சுத்தமா இருக்கும். தம்பி, டீ ஆறிட போதுப்பா, சீக்கிரம் வாடா. இதான் வந்துட்டேன்க்கா. ஏண்டா, துபாயில இருந்து வந்து வேப்பங்குச்சிலியா பல்லு விளக்குவ? பிரஷ் தான் அவ்வளவு வச்சிருக்கிறியே, விளக்க வேண்டியதானே? அட போக்கா, என்னதான் பிரஷ் பேஸ்ட் எல்லாம் வச்சு விளக்குனாலும் நம்ம வேப்பங்குச்சியில விளக்குன மாதிரி வரமாட்டேதுக்கா. அது என்னமோ சரிதான். சரி, சீக்கிரம் விளக்கிட்டு வா. தம்பி, டீ நல்லா இருந்துச்சாடா? நல்லா இருந்துச்சாவா? சூப்பரா இருந்துச்சுக்கா. சரிடா, உனக்கு பிடிக்குமேனு நீ வரேன்னு சொன்னோன்னே மசாலாலாம் அரைச்சு ரெடி பண்ணிட்டேன். முறுக்கு அதிரசம் எல்லாமே சுட்டு வச்சிருக்கேன்டா, அப்புறமா சாப்பிடலாம். அப்புறம் இன்னைக்கு உனக்கு வேலை எதுவும் இல்லைல? இல்லக்கா, ஏன்க்கா? இல்ல, நம்ம கண்மணி ஊர்ல இருந்து வரா, அவளை கூட்டிட்டு வந்துறியா தம்பி? கண்மணியா? அவ எதுக்கு இப்ப ஊருக்கு வரா? அது அவளுக்கு காலேஜ் படிக்கிறாளடா, அங்க லீவ் விட்டாங்க, அப்ப இங்கதானே வருவா. ஓ சரிக்கா. ஆமா, என்ன படிக்கிறா? அப்பா, நம்ம தம்பி அவளை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்பவே சொல்லி வைப்போம். என்னக்கா, என்னாச்சு? அவ அவ ஏதோ பெரிய படிப்பு தாண்டா படிக்கிறா. நர்சிங் படிக்கிறா. ஓ அப்படியா, சரி சரி. ஆமா தம்பி, இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. படிப்பு முடிச்சோடனே இங்க பக்கத்துல குமரேசன் அண்ணன் ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறார்ல, அங்க அப்படியே வேலைக்கு சேர்ந்துருவா. நேத்து அந்த பிள்ளை ஃபோன் பண்ணிச்சுக்கா. உன் ஃபோனுக்கு தான் வந்துச்சு. நீ ஃபோனை வச்சுட்டு போனதுனால வேற யாரோன்னு நினைச்சு எடுத்து அட்டன் பண்ண. என்ன பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கு. அது தம்பி, அது நீ வரேன்னு சொல்லியிருந்தேன்டா, அதனால கேட்டிருப்பான்லாக்கும். எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுக்கா, என்ன நம்மளை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்குன்ட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். லே, ஏண்டா, பேச வேண்டியதானே? அந்த பிள்ளைகிட்ட போய் நான் எப்படிக்கா பேசுறது? ஏய், ஏண்டா மறந்துட்டீங்களா? 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே வளர்ந்தீங்க. சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் விளாண்டு வளர்ந்தோம். அதுக்காக இப்ப போய் மணிக்கணக்கா பேச முடியுமா? சரி தம்பி, பக்கத்தூர்ல தான் படிக்கிறா, ஹாஸ்டல்ல போய் கூட்டிட்டு வாடா. நான் எதுக்குக்கா? அந்த பிள்ளைய வர சொல்லுங்க. இல்லை, நான் சொல்லிட்டேன்டா, தம்பி வருவான், வந்து கூட்டிட்டு வருவான்னு. போய் ஒரு எட்டி கூட்டிட்டு வாயேன். உன் வண்டியை தான் உன் ஃப்ரெண்டு வீட்டில் நிறுத்தி வச்சுட்டு போனீல, அந்த வண்டியை எடுத்துட்டு போடா, போய் கூட்டிட்டு வாடா. ஏக்கா போக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பிள்ளைய நான் எப்படிக்கா கூட்டிட்டு வருது வண்டியில? சரி, வேணா ஒரு லாரி பிடிச்சி தர, கூட்டிட்டு வரியா? ஏக்கா, என்னக்கா காமெடி பண்ணிட்டு இருக்கிற? யாருடா காமெடி பண்றது? ஒழுங்கு மரியாதை போய் கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குளிச்சுட்டு கிளம்பு, எந்திரி. இப்பவே வா. ஆமா, காலையில சோத்து தின்னுட்டு ஒழுங்கு மரியாதை கிளம்பி போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரப்ப. சரி போறேன், உனக்காக போறேன். என் தம்பினா என் தம்பி தான். ஹலே, குளிக்காம இன்னும் என்ன இங்க என்ன ஆடிட்டு இருக்கிற? ஏம்மா, ஒரு பாத்ரூம்ல பாக்கியா குளிக்குது, இன்னொரு பாத்ரூம்ல மாமா குளிக்கிறாரு. நான் எப்ப குளிக்கிறது, எப்படி குளிக்கிறது சொல்லு. ஏதாவது காரணம் சொல்லிட்டு இப்படியே தெரியவ நீயே. சரி போ, மாமா குளிச்சிட்டானான்னு போய் பாரு, அவன் முன்னாடியே போயிட்டான். ஏம்மா, மாமாவை பாரு. ஏம்மா, மாமா அப்படியே ஹீரோ கணக்கா இருக்குமா? பின்ன என் தம்பினா சும்மாவா? தம்பி அழகா இருக்கடா, என் கண்ணே பற்றும் போல. ஏக்கா பேசாம இருக்கா. மாமா இப்படியே போங்க, ஹீரோ மாதிரி இருக்கீங்க. கண்மணி அத்தை ஈஸியா மடக்கிடலாம். வயசுக்கு எத்தனை பேச்சா பேச. ஏக்கா ஏன்க்கா அடிக்கிற? பாத்தியாடா என்ன பேச்சு பேசுறான்னு? இப்பவே மடக்கிறது கரெக்ட் பண்றதுன்னு. இதெல்லாம் படிக்க வைக்கிறதே வேஸ்ட். காலையில பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறப்ப ஏதோ சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், இல்ல மூஞ்சிலே குத்திடுவேன். ஓடு.
தம்பி நீ வா, வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. ஏக்கா பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போவோம்? பள்ளிக்கூடம் என்ன 10 கிலோமீட்டர் தள்ளியாடா இருக்குது? தடுக்கி விழுந்தா 2 கிலோமீட்டர்லயே வந்துடும். அதுங்கெல்லாம் நடந்து போயிடும். இல்லக்கா வண்டியில தானே போறேன். நான் அப்படியே ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு அப்படியே அந்த பிள்ளையை கூட்டிட்டு வர போறேன். ஆ சரி தம்பி. ஆமா சொப்பனா எங்கக்கா? காலையில வெள்ளனா எந்திரிச்சேன்டா, என் கூடயே எந்திரிச்சிட்டா. அதனால நைன்னு அழுதுட்டே இருந்தா. அப்புறம் அத்தை தான் அவளை வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்க. நேற்று நைட் என்னை பார்த்தோன்னே ஒரே அழுதுட்டால, அதான் சரி காலையிலேயே அவளை போய் பார்க்க வேணாம்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து பார்க்கலான்னு நினைச்சேன். யார் இது? ஏதோ ஒரு பொண்ணு வாய்ஸ் கேக்குது. சார் அவங்க வந்துட்டு இருக்காங்க சார். அண்ணே ஒரு 2 நிமிஷம் அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கண்ணே. ஹலோ யார் நீங்க? ஹலோ சந்திரன் சார், குட் மார்னிங். ஹலோ சார், குட் மார்னிங். வாங்க வாங்க உள்ள வாங்க. நைஸ் மீட்டிங் யூ சார். தேங்க்யூ சார், சேம் டு யூ. வாங்க சார் உட்காருங்க. ஹலோ மாமா, கேக்குதா? ஹலோ சந்திரன் சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார், குட் மார்னிங். அப்புறம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். எப்போ கல்யாணம்? ஆகஸ்ட் லாஸ்ட்ல கல்யாணம் சார். இன்விடேஷன் பிரான்ச்க்கு கொண்டு வரேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. சார் உட்காருங்க. இல்ல சார், ஃபர்ஸ்ட் கோல்டு போய் செக் பண்ணிட்டு வரோம். ஏதாவது டவுட்னா கூப்பிடுறோம், நீங்க வாங்க. ஓகே சார், நீங்க போய் பாருங்க. அண்ணே நீங்களும் அவங்க கூட போங்கண்ணே. ஏதாவது ப்ராப்ளம்னா என்னை உடனே கூப்பிடுங்க. சரி சார், போறேன் சார். ஐயோ இப்பன்னு பார்த்து தான் எல்லா பிரச்சனையும் ஒன்றா வரும். இன்னைக்குன்னு பார்த்து ஆடிட்டிங் வந்துட்டாங்க. தன்மை வேற அழுதுட்டே போனா. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆமாம் யார்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த பொண்ணு யாரு? மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம். ஃபோனை காணோம், எங்கே வச்சேன்னு வேற தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்குள்ள சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓடி போட்டுட்டு அங்க போறேன் இங்க போறேன்னு போக கூடாது. மேம் நெக்ஸ்ட் வீக் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்கு, அதனால டான்ஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க மேம். ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்க இப்படி ஏதாவது கேட்பீங்கன்னா நான் முன்கூட்டியே சொன்னேன். மேம் கலைச்செல்வி மேம் தான் மேம் கூப்பிட்டாங்க. என்னமோ பண்ணுங்க, நான் நடத்துறத நடத்துவேன். உங்களுக்கு கவனிக்க விருப்பம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. இவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ்ல 10% ரிசல்ட் வேணும்னு கேக்குறாங்க. என்னதான் பண்றதோ, மேனேஜ்மெண்ட்டே சரியில்லை. நேத்து அசைன்மெண்ட் கொடுத்திருந்தேனே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம் மேம். நிம்மதி என்ன வரைச்சு நம்மளே பார்த்துட்டு இருக்கா? நிம்மதி, ஏய் நிம்மதி. மேம் சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேமா. இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லு. ஐயோ இந்த மேம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு தெரியலையே மேம். அது வந்து physically present mentally absent. Get out of the class. மேம் சாரி மேம். I said get out. அசைன்மெண்ட் ஃபினிஷ் பண்ணியா? மேம் இல்ல மேம். எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம எதுக்கு இந்த கிளாஸ்ல உட்கார்ந்திருக்க? கிளம்பு. கம்பேரிங் பண்றது, டான்ஸ் ஆடுறது, ஸ்பீச் பேசுறதுல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. படிக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல உனக்கு. ஐயோ என்ன இப்படி திட்டுறாங்க. கெட் அவுட். பாதி பேர் டான்ஸ் ஸ்பீச்னு போயிருங்க. இதுல இந்த மாதிரி ஒரு கேஸ் 10 இருக்கும் கிளாஸுக்கு. நீ என்னதான் பண்றதோ? வாங்க சார் உட்காருங்க. என்ன பண்ணுது? மேடம் அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. பாக்குறேன் சார். சிஸ்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். சிஸ்டர் இந்த பெரியவருக்கு பிபி செக் பண்ணிட்டு அப்படியே இசிஜிக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர், நான் ரெடி பண்ணிடுறேன். அப்புறம் ஜெசி மேம் போயிட்டாங்களா? என்னது ஜெசியா? டாக்டர் அவங்க அப்பவே போயிட்டாங்க. சரி ஓகே, நீங்க இசிஜிக்கு ரெடி பண்ணுங்க, நான் இப்ப வரேன். சார் வாங்க சார். நல்ல வேலை கிளாஸ்ல உட்காரவே பிடிக்கல, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணலாம்? டைம் வேற இன்னும் 1 hour இருக்கு. வீட்டுக்கு போயிடலாமா பேசாம? எப்படியும் இந்த மேம் தான் நெக்ஸ்ட் பீரியடும் எடுத்துப்பாங்க. அசைன்மெண்ட் வேற எழுதல, வேண்டாம் ஓடிடுவோம். சே இந்த எக்ஸாம் காலேஜ் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சானே தெரில. அழகா ஒரு டான்ஸு, பாட்டு, கம்பேரிங் இப்படி எப்போதுமே ஃபங்க்ஷனாகவே காலேஜ் இருந்தால் எப்படி இருக்கும்? பேசாமல் விஸ்காம் எடுத்துருக்கலாம். நிம்மதி, நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னோன்னே நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய் நீ தான் எனக்கு மெசேஜ் பண்ணியா? யாரு நீ? முதல்ல ஹெல்மெட்டை கழட்டு. நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாம், ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். என்னடா யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஏன் நிம்மதி, எனக்கு உன்னை பிடிக்க கூடாதா? ஏய் நீ ஃபர்ஸ்ட் யாரு? டீசெண்டா ஏதாவது நடந்துக்கிறியா? ஓ மேலலாம் எப்படிடா ஒரு பொண்ணுக்கு லவ் வரும்?
ஹெல்மெட் போட்டுட்டு வந்து என்கிட்ட பேசுற முகம் தெரியக்கூடாதுன்னு அண்ணா நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ற. நீ யாரு, உன் பேரு எதுவுமே தெரியல, நீ பாட்டுக்கு வந்து பேசுற. நீ எல்லாம் டீசெண்டா எங்கடா பிஹேவ் பண்ற? நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அச்சிப்பா, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். ஓய், என்னடி ஓவரா பண்ற? இங்க பாரு, இந்த வாடி போடின்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எப்பா, மேடம்க்கு பயங்கரமா கோவம் வருது. ஷோ, யாருடா நீ? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? கிளம்புடா ஃபர்ஸ்ட். சரி, நான் இப்ப போறேன். ஆனா நாளைக்கு திரும்பி கண்டிப்பா வருவேன். அப்பயாவது எனக்கு ஓகே சொல்லு. செருப்பால அடிப்பேன். ஓகே சொல்லணுமாம்ல? யார் இது தேம்பி தேம்பி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்கார்ந்து அழுவுறது? அக்காவா? அக்கா அக்கா, என்னக்காச்சு? ஏங்க இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி. அக்கா சொல்லுக்கா. நீ வண்டி எடு, நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். ஏதோ சீரியஸான விஷயமா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ வண்டி எடு. அம்மா அப்பாலாம் நல்லா தான் இருக்காங்க. சரி வா போலாம். ஹலோ மாமா. எது மாமாவா? யார் நீனு? மாமா, நான் முத்தழகு. ராங் நம்பர். போனை வைங்க. காலங்காத்தாலே டென்ஷன் பண்ணிக்கிட்டு. ஐயோ, இது சந்திரன் மாமா தானே? என்ன நம்ம பேரை கரெக்டா சொல்லுது? யாரா இருக்கும் இந்த பொண்ணு? மாமா, என்ன தெரியலையா? உங்க அப்பாவோட சித்தப்பா பொண்ணு தங்கச்சி இருக்காங்கல்ல, ரூபா, அவங்க பொண்ணு தான் நானு. ஆ, ஓ நீயாமா? சொல்லுமா, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? என்ன மாமா, விஷயமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணப்ப கூட சொன்னனே. ஐயோ, என்னம்மா சொன்னேன்? நான் வேலையா இருந்ததுனால கவனிக்கல. என்ன மாமா அதெல்லாம்? என் வாழ்க்கை பிரச்சனை மாமா, அதை பத்தி பேசலான்னு கால் பண்ணா வேலையா இருக்கேன் சரியா கவனிக்கலன்னு சொல்றீங்க. இல்லம்மா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நான் கவனிக்கல. மறுபடியும் சொல்லு, என்ன சொன்ன இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி? மாமா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப கடைசியில வேற ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு கேட்டோன்னே என் மனசெல்லாம் வெடிச்சிருச்சு மாமா. ஹே, என்ன சொல்ற? ஆமா மாமா, சின்ன வயசுல இருந்தே அதுதான் என் ஆசை. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். இப்ப வேற ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. எங்க அம்மா இப்ப உங்க வீட்டுல தானே இருக்காங்க. நீங்களே எங்க அம்மாட்ட பேசுங்க மாமா. என்னது, உங்க அம்மா எங்க வீட்ல இருக்காங்களா? ஆமா மாமா, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ப்ளீஸ் மாமா, அவங்க கிட்ட பேசுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. இங்க பாருமா, எனக்கு இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் ஆயிடுச்சு. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ. மாமா, நீங்க தான் மாமா எங்களை புரிஞ்சிக்க மாட்டீங்க. சின்ன வயசுல இருந்தே உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் மாமா. ப்ளீஸ் மாமா. என்ன நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கு வேற பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சு. உன்னெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. போனை வை. மாமா மாமா கட் பண்ணாதீங்க. ஐயோ, இதனாலதான் தன்மை அழுதுட்டே போனாலா? இவ வேற புதுசா வந்து என்னென்னமோ குழப்பிக்கிட்டு இருக்கா. ச்சே. தம்பி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் கண்ணு. இன்னைக்கு ஆடி 18 முளைப்பேரிலாம் எடுத்துட்டு கோயிலுக்கு போகணும். நீ கண்மணியை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துரு. பிள்ளைங்களுக்கு அரை நேரம் தான் ஸ்கூலு. மத்தியானம் அதுங்களும் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்துருங்க. அத்தை கூட்டிட்டு வந்துருவாங்க. சரிக்கா. அப்புறம் பசியோடய 2 பேரும் வராதீங்க கண்ணு. அங்கேயே ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட வாங்க ஹோட்டல்ல. ஏக்கா போக்கா, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரதுக்கே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இதுல ஹோட்டல்ல எல்லாம் வேற சாப்பிட சொல்ற. ஒரு மாதிரியும் இருக்காது. அந்த பிள்ளைய அப்படியே பட்டினியாவே கூட்டிட்டு வருவியா? என்னடா பொறுப்பே இல்லாம பேசுற? இதுங்க 2 உள்ள என்னதான் பண்ணுதுங்களோ? ஏ பாக்கியா, ஏ வேலு, வாங்க 2 பேரும் சீக்கிரம். தம்பி, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆத்துக்கு போன முளைப்பேரி விட்டுறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நானும் அத்தையும் முன்னாடி போய் எல்லாமே செஞ்சிருவோம். நீ கண்மணி கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் ஆத்துக்கு போலாம், சரியா? சரிக்கா. ஏ, நான் உட்காந்துட்டேன். ஏமா பாருமா, நான் தாமா உள்ள சொன்னேன் முன்னாடி உட்காந்து பேனு. ஏ பாக்கியா, அண்ணன் உட்காரட்டோண்டி, வரும்போது நீ உட்காந்துட்டு வா. போமா, நீ எப்போதுமே அண்ணனுக்கு தாமா சப்போர்ட் பண்ணுவ. பாக்கியா, ஸ்கூல்ல இருந்து வரும்போது உன்னை முன்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு வர கண்ணு. இப்ப வந்து பின்னாடி உட்காருவா. சரி மாமா. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போவாட்டி தான் என்ன? ஏலே, இதுக்கு தான் சொன்னேன் இதுங்கெல்லாம் நடந்து போட்டோன்னு. கேட்டியா நீயே? ஏக்கா விடுக்கா, எதுக்கு எல்லாத்தையும் ஏசிட்டு இருக்கிறப்ப? ஏய் சீக்கிரம் போடி, ஏறுடி. சரிக்கா, போயிட்டு வரேன். தம்பி பார்த்து கூட்டிட்டு வா தம்பி. சரிக்கா. கண்மணி, கண்மணி. மேம் வந்துட்டேன் மேம். கண்மணி, உன்னை கூப்பிடுறதுக்கு ராஜான்னு ஒருத்தர் வந்திருக்காருமா. உனக்கு தெரிஞ்சவரா? ராஜா என்னோட மாமா தான் மேம். சரிம்மா, அப்ப நீ கிளம்பு. ஓகே மேம். மாமா வந்தாச்சு, ஜாலி தான் இனிமே. ஐயோ, ரொம்ப வருஷம் கழிச்சு மாமாவை பார்க்க போறோம். ஒரே பதட்டமா இருக்கு, நெஞ்செல்லாம் படபடங்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்ன பேசுறது? ஹலோ மாமா அப்படி கூப்பிடலாமா? இல்லை வேண்டாம்.
ஆ, மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாமா? ஐயோ என்ன பேசுறதுனே தெரியலையே. சரி போவோம், எதையாவது ஒன்று பேசுவோம், வளராம இருந்தா சரி. ரோஜா பூ ரோஜா பூ. ஐயோ இங்கே ரோஜாவா? என்னடா அது, போற இடம்லாம் ரோஜாவாவே இருக்கு. தம்பி ரோஜா பூ வாங்கிக்கிறியா தம்பி? நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குது தம்பி. இப்பதான் ஊட்டில இருந்து வந்து இறங்குச்சு. ஏக்கா நான் வாங்கி யாருக்குக்கா கொடுக்க போறேன்? என்ன தம்பி பூவை போய் யாருக்கு கொடுக்கறதுன்னு கேக்குற? ஏன் தம்பி இந்த பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்டு அப்படி யாரும் இல்லையா உனக்கு? அப்படி இல்லைன்னா கூட நீ ஆடி 18 தம்பி, சாமி கூட நீ கொடுக்கலாம். என்னவங்க இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? சரி ஒன்னே ஒன்று வாங்குவோம். ஏக்கா ஒன்னே ஒன்று கொடுங்க. தம்பி ஒன்னா வாங்குவ, ஒரு 10 வாங்கி போடு தம்பி. ஐயோ ஏக்கா ஒன்று போதும் கொடுங்க. இந்தா தம்பி 10 ரூபா கொடு. சரி தம்பி நான் வரேன். என்னது, மாமா கையில ரோஸோட நிக்கிறாரு. ஐயோ எனக்கு கொடுக்கதான் வாங்கிட்டு வந்திருப்பாரு போல. என்ன அந்த கண்மணி இன்னும் காணோம்? ரோஜா எவ்வளோ அழகான பூ, எவ்வளோ அழகான பேரு, எவ்வளோ அழகான பொண்ணு. அப்பா எல்லாம் ஒன்னா சிங்க் ஆகுது. இப்படியாவது ரோஜாவை பார்க்கணுமே. ஆனா எங்க போய் அந்த பொண்ணை தேடுறது? ச்சே. மாமா கண்மணி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேம்மா. சரி போலாமா, லேட் ஆகுது. ஆ போலாம் மாமா, தோ பேக்கை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வாமா, நான் போய் வண்டி எடுக்கிறேன். ஆ சரிங்க மாமா. என்ன மாமா நம்மளுக்கு பூவே கொடுக்கல, ஒருவேளை தனியா கூட்டிட்டு போய் கொடுப்பாரோ? இருக்கும் இருக்கும். என்னம்மா போலாமா, பார்த்துட்டே இருக்க? இல்ல மாமா, போற வழியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு போலாமா? ஐயோ என்ன இந்த பிள்ளையும் அதே கேட்குது. சரிம்மா உனக்கு பசிக்குதுன்னா சாப்பிட்டுட்டு போகலாம். ஏன் மாமா யோசிச்சு சொல்றீங்க, ஏதாவது வேலையா? இல்லைம்மா, அக்கா ஆடி 18க்கு சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு ஆற்றுல முளைப்பேறி விடணும்னு கூப்பிட்டாங்க, அதான் யோசிக்கிறேன். ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி மாமா நம்ம வீட்டுக்கே போலாம். அப்பாடா, வாமா வந்து உட்காரு. கண்மணி போலாமா? மாமா போலாம் மாமா. மாமா என்ன மாமா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க? அண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னீங்க. நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோமே கண்மணி, அதனால தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ அக்கா வீட்டில் தான் இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி மாமா. செம்பா நல்லா இரிக்கமா கட்டுமா, கீழே விழுந்துராம. ஆ சரிங்க தே. எம்மா அண்ணி. ஏட்டி கண்மணி எப்படி சாமி இருக்கிற? கண்மணி நல்லா இருக்கியா கண்ணு? நான் நல்லா இருக்கேம்மா. அண்ணி நான் நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏ செம்பா பாருடி ஜோடி பொருத்தத்தை, எவ்வளோ அழகா இருக்குதுங்கன்னு பிள்ளைங்க. ஏத்தா ஆமாத்த, இப்படியே கோயிலுக்கு கூட்டிட்டு போனா நிறைய கண்ணுப்படும். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து திருஷ்டி சுட்டி போட்டே ஆகணும். என்னக்கா 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி கண்மணி வாமா, வெளியே எதுவும் சாப்பிட்டீங்களா இல்ல அப்படியே சாப்பிடாமே கூட்டிட்டு வந்துட்டானா? ஆ இல்ல அண்ணி எதுவும் சாப்பிடல, கோயிலுக்கு லேட் ஆயிடுமேன்னு அப்படியே வந்துட்டோம் அண்ணி. அண்ணி குட்டீஸ் அண்ணெல்லாம் எங்க? பாக்கியாவும் வேலுவும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க கண்ணு. சொப்பி உள்ள தூங்கிட்டு இருக்கிறா. அப்புறம் அண்ணன் கடைக்கு போயிருக்கிறாரு. சரிங்க அண்ணி. யா கண்ணு எத்தனை நாள் கண்ணு லீவு? செமஸ்டர் முடிஞ்சிச்சுமா, 2 மாசம் லீவு. அப்ப சரி கண்ணு. கண்மணி முகத்தெல்லாம் கழுவிட்டு வாமா, கோயிலுக்கு போலாம். ராஜா நீயும் போடா. ஆ சரிக்கா. கடவுளே எல்லாரையும் காப்பாத்துப்பா, எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். செம்பா வாங்க, இப்பதான் கடையில இருந்து வரீங்களா? ஆமா செம்பா மணி ஆயிடுச்சு, நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆமா கண்மணி வந்துட்டாளா? வந்துட்டாங்க, நம்ம ராஜா தான் போய் கூட்டிட்டு வந்தான். இப்ப வர சொல்லி இருக்கிறேன், பூஜைக்கு வருவா. தம்பி. ஆ மாமா இப்பதான் கடையில இருந்து வரீங்களா? ஆமாப்பா. என்ன கண்மணி எப்படி கண்ணு இருக்கிற? நல்லா இருக்கண்ணே, நீ இப்பதான் கடையில இருந்து வரியா? ஆமா கண்ணு, இன்னைக்கு ஆடி 18ல அரிசி வெல்லம் அப்படி இப்படின்னு வியாபாரம் ரொம்ப அதிகமா இருந்தது, அதனால நேரமாயிடுச்சு. ஆ சரிண்ணே. நீ போ கண்ணு, அங்க போய் நில்லு. பூஜையை முடிச்சுட்டு வெறுசா ஆத்துக்கு போகணும்ல. ஆ சரிண்ணே. பிள்ளைங்களாம் அண்ணே? நம்ம எல்லாம் போன பிறகு அம்மா இருந்து பார்த்து கூட்டிட்டு வருங்கண்ணு. ஓ அப்படியா, சரிண்ணே. ஆஹா எல்லாரும் வந்தாச்சா? எத்த முளைப்பேர் எடுத்துட்டு போலாமா? ஆமா செம்பா, எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் அப்படியே போலாம் வா. ஆ சரிட்ட. தம்பி நீ கண்மணியை கூட்டிட்டு வண்டியில வந்துரு, அவளால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, நாங்கெல்லாம் நடந்து வந்துடுறோம். எதுக்கு நீங்க எல்லாரும் நடக்கிறீங்க? இங்க என் ஃப்ரெண்டு கிட்ட கார் இருக்கு, எல்லாரும் கார்ல போயிடலாம் வாங்க. இவன் வேற எதுக்கு எதை சொல்றோன்னு புரியாம பேசுவான். நான் போய் கார் எடுத்துட்டு வெளியே நிக்கிறேன், நீங்க எல்லாரும் வாங்க. என்னங்க? என்ன செம்பா? நில்லுங்க. கண்மணி நீ போ கண்ணு, முன்னாடி உட்காரு. ஏக்கா நீ முளைக்கறி வச்சிருக்கீங்களா, நீ வந்து முன்னாடி உட்காரு.
ஆமா அண்ணி, உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து உட்காருங்க. இல்லை கண்ணு, பின்னாடி சைடில் வச்சு பிடிச்சிக்கிறேன். நீ முன்னாடி உட்காரு கண்ணு. ஆ சரிங்க அண்ணி. செம்பா, நீயும் கண்மணியும் போய் ஆத்துல மழை பெரிய விட்டுட்டு வாங்க. நானும் தம்பி இங்கே நிக்கிறோம். யாங்க நீங்களும் வாங்க. ஆமாண்ணே, நீங்களும் வாங்க. வாங்க மாமா, போயிட்டு வரலாம். சரி போவோம். ஏம்மா, இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் எவ்வளோ அழகா விளக்கேத்தி சாமி கும்பிடுதுங்க. சரி, பிள்ளைங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம அந்த சைடா போய் கும்பிடுவோம். கண்மணி, பாத்தியா எவ்வளோ அழகா போகுதுன்னு? ஆமா அண்ணி, சூப்பரா இருக்கு. எப்பா கடவுளே, நீ தான்ப்பா எல்லாரையும் காப்பாத்தணும். தம்பி, இதை கண்மணி கையில கட்டி விடுப்பா. நானா? ஆ ஆமா, நீ தாப்பறம் யாரு? நீயே கட்டி விடுக்கா. டே புடிடா. ஏங்க நீங்க வாங்க, நம்ம கோயிலை சுத்திட்டு வருவோம். ஏக்கா கண்மணி, நீயே கட்டிக்கிறியா? மாமா, நான் எப்படி என் கையாலேயே கட்டுறது? சரி, கையை நீட்டு, கட்டி விடுறேன். தேங்க்ஸ் மாமா. ரோஜா 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 ரோஜா